வந்தனம்மா வந்தனோ வந்த சனமெல்லாம் முந்தனோ வந்தனம்மா வந்தனோ வந்த சனமெல்லாம் முந்தனோ வந்தனம்மா வந்தனோ வந்த சனமெல்லாம் முந்தனோ வந்தனம்மா வந்தனோ வந்த சனமெல்லாம் முந்தனோ. என்னங்க நீங்க பழைய கிராமத்து கூத்து பாட்டு மாதிரி போய் ஆயிக்கிறீங்க. ஆமாண்ணே, ஏற்கனவே எல்லாரும் வந்து குந்திக்கினாங்க. நீங்க இப்ப போய் வந்த சனமெல்லாம் குந்தாலும் குந்திருக்கிற சனமெல்லாம் படுக்கணுங்கிறீங்க. தூங்கிட போறாங்க. அண்ணா, நம்ம பங்குசாமி வேற இது மாதிரி ராத்திரி பூசையில யாரும் தூங்கிடக்கூடாதுன்னு டெய்லி பிரஷரை ரூம் போட்டு யோசிச்சு மக்கள் தூங்காம இருக்க ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா ஏதாவது செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்னத்தை ஏதாவது மண்ணடி போட்டுவாருங்க. டேய் பணம் கொடுத்தாங்க. நான் என்ன பச்சுக்கிட்ட வேலை செய்யறேன்? இருடா, யோசிச்சு பாக்குறேன். ஆமா, கிழிஞ்சது கிருஷ்ணாவரம், வளைஞ்சது வாழகொல்ல. இதுக்குதான் முட்டாள கிரி உடப்புல போட்டு படம் கட்டிட்டு பாரதியார் சும்மாவா சொல்லிருக்காரு. அட சும்மா இருங்கப்பா, நம்ம குரு நீங்க போயிட்டே இருங்க, தோ வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். இதுக்குதான் குத்தடி செய்யலக்கா குத்தடி செய்யலக்கான்னு சாலமன் பாப்பையா சும்மாவா சொல்லிருக்கிறாரு. டேய், நீ மாய் மூடல, உன்னை துவச்சி பந்தடியில பாவக்கா தொங்கு தடி ரோடாக்குன்னு அந்த மரத்துல தொங்க போட்டுருவேன். தலைவரே நம்ம குரு வந்துட்டாரு. வணக்கம் குருவே. வணக்கம். என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க குருவே. நம்ம கதா கலாச்சாரத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் குருவே. அது அடே, நீ வாயை மூடுறா, நான் வாயை புத்துக்கலாம் முதல்ல. அது ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன தாட்டிக்கிட்டு வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. சரி, நாம ஆரம்பிப்போமா? முதல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை கூப்பி கடவுளை பிரார்த்தனை செய்வோமா? செய்வோம் குருவே. குருவே இவன் புரட்டை விட்டு தூங்கி வலியா குருவே. அட போகமாட்டேங்களா, உங்களை போய் கச்சேரி பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாரு. என்ன ஏதாவது அட்டிச்சுக்கணும்னு போனுங்கிறான். தாங்க குருவே. டேய், ஏன்னா அந்த கொலவெறி உன்னை கொண்டு கூட கொண்டு. முதல்ல எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நாம நம்முடைய கச்சேரியை ஆரம்பிப்போம். வணக்கம். ஆண்டின் இறுதி நாளில் ஆண்டவரை தேடி நன்றி சொல்ல வந்தவங்களுக்கெல்லாம் வணக்கம். அந்த கடவுளின் ஆசிரை வேண்டி புதிய ஆண்டுல புதுப்போலியோடு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம். குருவே, இப்படியே வணக்கம் போட்டுக்கிட்டே இருந்தா 2025 போய் அடுத்த ஆண்டு பிறந்துடும் போல. பாரு, எல்லாம் காமண்டை அரைமண்டை முக்காமண்டன்னு வச்சுக்கிட்டு நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன் பாரு. குருவே, நம்மளை இந்த ஆண்டு முழுசும் ஆசீர்வதிச்சு காப்பாத்தின கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு தான் ஒருபடியா ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். நீ கண்டிப்பா நம்மளை காப்பாத்தின அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லி அவருக்கு நம்முடைய இதயமார்ந்த வணக்கத்தை நாம தெரியப்படுத்துவோம். சரியா? சரிங்க குருவே.
நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நீதான் எம்மை காப்பவர். நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நீதான் எம்மை காப்பவர். நன்றி சொல்ல எமக்கு வார்த்தை இல்லை உமக்கு, நீதான் எம்மை காப்பவர். நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நீதான் எம்மை காப்பவர். நாளும் என்னை நினைத்து நன்மைகளை பொழிந்து மகிழ்வுடன் வாழ செய்தவர். நாடும் என்னை நினைத்து நன்மைகளை பொழிந்து மகிழ்வுடன் வாழ செய்தவர். உளம் இறைந்து நன்றி சொல்லுவேன், அன்பை பொழிந்து துதித்திடுவேன். உளம் நிறைந்து நன்றி சொல்லுவேன், அன்பை பொழிந்து துதித்திடுவேன். நன்றி நன்றி தெய்வமே, நன்றி நன்றி தெய்வமே. நன்றி நன்றி தெய்வமே, நன்றி நன்றி தெய்வமே. சரி, வார்த்தையால மட்டும் இப்படி நன்றி சொன்னா போதாது. இதோ இங்கே கூடியிருக்கிற பங்கு மக்கள் சார்பா, அருட்சகோதரிகள் சார்பா, மரியாயின் சேனை சார்பா, அந்த வெண்செந்தை பால் சபையின் சார்பா, நம்ம இளையோர் இயக்கம் சார்பா, மறைக்கல்வி குழந்தைகள் சார்பா மலர் சாற்றி தலைவணங்கி கடவுளுக்கு நன்றி சொல்ல வைப்போமா? அதான் இப்பொழுது சரியானது. இப்போது மலர் வைத்து